வணக்கம் தமிழர்களே, இது உங்கள் சயின்டிஃபிக் தமிழன் சேனல். நான் உங்கள் இளந்தமிழன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அதாவது ஒரு பழைய ஃபோனை சிசிடிவி கேமராவா எப்படி மாற்றுறதுனா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப், அதாவது ஐபி வெப்கேம்ன்ற ஒரு ஆப்பை வச்சு சிசிடிவி கேமராவா எப்படி மாற்றுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டுன்றது நிறைய இடத்துல நடக்குது. அதை போலீஸ் வந்து 1-2 டேஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எதை வச்சுன்னா சிசிடிவி கேமரா வச்சு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா வச்சுட்டு வராங்க. ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் பிரிட்ஜஸ், எல்லா இடத்துலையும் இப்போ சிசிடிவி கேமரா கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வீடுகள்லையும் சிசிடிவி கேமரா வச்சா நம்ம வீடு வந்து செக்யூராக இருக்கும். அதனால இப்போ சிசிடிவி கேமரா வச்சா எப்படியும் ஒரு 4000 to 6000 ஆகும். ஒரு நம்மக்கிட்ட ஒரு பழைய ஃபோனை வச்சு அந்த பழைய ஃபோனை எப்படி சிசிடிவி கேமரா மாற்றுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்கு. என்கிட்ட இருக்க பழைய ஃபோன் சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதோட ஸ்மால் சைஸ்னால கிளாரிட்டியாக இருக்காது, வீடியோ எடுக்கும்போது கிளாரிட்டியாக இருக்காதனால ஸோ இந்த ஃபோனை வச்சு உங்ககிட்ட வீடியோ டெமோ காட்டுறேன். ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எல்லாத்துலேயும் ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் உள்ளே போனதுக்கப்புறம் சர்ச் பாரில் ஐபி வெப்கேம்ன்ற ஆப்பை வந்து சர்ச் பண்ணிடுங்க. இந்த ஐபி வெப்கேம் வந்து ஆப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்போட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஐபி வெப்கேம் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.2 இருக்குது. 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் ஆப்னு சொல்லலாம். ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்தாச்சு. டவுன்லோட் ஆன் ப்ராசஸ். ஆப் டவுன்லோட் ஆனது அப்புறம் ஐபி வெப்கேம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய செட்டிங்ஸ் காட்டும். ஆஸ் யூஸ்வல் அதை அப்படியே வச்சுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சர்வர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. ஸ்டார்ட் சர்வர் கொடுத்ததுக்கு கொஞ்ச நேரத்திலே லோட் ஆகிட்டு கேமரா ஆப்ஷன் போயிடும். லோட் ஆனதுக்கப்புறம் கேமரா போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே 2 ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஐபி அட்ரஸ் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா HTTP 192.168.431.8080. இந்த ஐபி அட்ரஸ் வந்து டிட்டோவாக க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறேன். அதே அதில் இருக்க கோடிங்ஸ் அதே மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஐபி வெப்கேம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ரௌசர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் கேமராவில் தெரிகிற வீடியோ வந்து நீங்கள் எதில் சர்ச் பண்ணுங்க, லேப்டாப்போ பிசியில் எதில் சர்ச் பண்ணிங்களோ அதில் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ காட்டுறேன். என் மொபைல் கேமராவில் தெரியுது, என் பிசியில் தெரியுது. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியுது. சிசிடிவி கேமரான்றதுக்கு ஒரு கிளாரிட்டியாக மொபைல் கேமரா கிளாரிட்டின்றது தேவையில்லை. நான் ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி அந்த சின்ன சாம்சங் ஃபோன் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் வந்து கீழே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்க்குலரி அண்ட் மேனுவல்ன்ற 2 ஆப்ஷன் இருக்குது. தென் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. மொபைல் கேமராவில் தெரிகிற வீடியோ வந்து ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீம் குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹெச்டியாக மாறுது. ரொம்ப நல்லா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், எல்இடி ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்குது. எல்இடி ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஃபோன் எல்இடி ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகுது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓவர்லே நைட் விஷன்லாம் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா இல்லை நம்ம பேக் கேமரா சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து மோஷன் டிடெக்ஷன்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்ன்ற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேக் ஏ ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மொபைல் கேமராவில் தெரியல வீடியோலேருந்து ஒரு பிக் எடுத்துருது. இது கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் தான். லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி மோர் லெஸ்ஸாக செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு டெமோக்காக ஒரு கிளிப் காட்டுற ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு திருடன் வந்து கேட் எகிரி குச்சி என் பேட்டை திருடுறதுக்காக உள்ள வந்து என் பேட்டை எடுத்துட்டு போறான். ஏன் இந்த மாதிரி வீடியோ லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணனால இந்த மாதிரி ஆகுது. ரெக்கார்டான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ போலீஸ் கிட்ட விசாரிச்சதுல இதுதான் அந்த திருடன் தெரிய வந்தது. இது யாரும் இல்லை, என் பிரதர் தான். யாரும் அவனை கலாச்சிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ஐபி வெப்கேம்ன்ற ஆப்பை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் இந்த டாப்பிக்கை வச்சு பண்ணியிருந்தாலும் சயின்டிஃபிக் தமிழன் சேனல் வீடியோ. ஸோ
ஸோ மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும்